திருப்பாவை பாசுரம் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அனுப்புதுவை பைங்கமலத் தன்தெரியற் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பலனை பற்றி சொல்கிறாள். போன பாசுரத்தில் கைங்கரியம் சொன்னால், அதுக்கு முன்னாடி சரணாகதி சொன்னால், இப்போ இதில் பலன். என் பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவள் யார் அப்படின்றத சொல்லிடுறா. இது மட்டும் அவள் ஆய்ச்சியர் பெண்ணாக இருந்தா அப்படி தான் பாடிந்தா. இதில் அவள் சொல்கிறா, பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மொழி, அதாவது பெரியாழ்வாரோட பொண்ணு, அதாவது ஆண்டாள் அப்படின்றத காமிச்சிக்கிறா. தன்னை நாச்சியாராக இங்கே ப்ரெசன்ட் பண்ணிக்கிறா இந்த பாசுரத்தில். அதனால் முதல் லைனில் அவள் சொல்கிறா, அந்த திருப்பார்கடலை கடைந்து அந்த லக்ஷ்மியை, மகாலட்சுமி கிடைக்கிறா இல்லையா, அந்த மகாலட்சுமியை வணந்து மாதவன், ஆனால் அந்த மாதவன் திருப்பார்கடலில் இருக்கார், அதுதான் அவள் வணங்க கடல் கடைந்து அப்படின்றா. கேசவனை, கேசம், அவரோட கேசம் அவ்வளோ அழகாக இருக்குமா, அதுவும் சொல்கிறா. அவர் கேஷின்ற அரக்கனை கொன்றது, அதனாலேயும் கேசர் அப்படின்றார். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி, அந்த ஆட்சியர் பெண்கள்லாம் எல்லா நகையெல்லாம் போட்டுட்டு திங்கள் மாதிரி சந்திரன் மாதிரி முகமாக அவளுக்கு, அந்த முகத்தோட அவளாம் கைங்கரியம் பண்ணுறாளாம். அங்கே பறை கொண்ட வாற்றை, இந்த பறை அப்படின்றபோது கிருஷ்ணர் பறை கொடுக்குறச்சு அவன் வேண்டான்ட்டா. நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னோடையே இருக்கணும், அப்படி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை சொன்னதா ஆட்சியர் பெண்கள் சொன்னதா அவள் ஆட்சியர் பெண்ணாக சொல்கிறா. அடுத்த லைனில் புதுவை பைங்கமல தன்தெரியற் பட்டபிரான் கோதை சொன்னேன் அப்படின்னா, அதாவது இந்த மொக்காக இருக்கிற தாமரைப்பூவும் துளசி மாலையும் சாத்தின்னு வரான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் தான் பட்டபிரான், அவருடைய பெண்ணு கோதை. கோதை சொன்ன இந்த சங்கத் தமிழ் மாலை, கூடி கூடி சொன்ன இந்த தமிழ் மாலை, இந்த பாசுரங்கள் 30 பாசுரங்கள், இந்த திருப்பாவை யார் யாரெல்லாம் சொல்கிறாளோ அவள் எல்லாருக்குமே அதற்கான பலன் வரணும் அப்படிங்கிறவ. அதை கேட்டு பெருமாளுக்கு இப்படி தோல்லாம் வளர்ந்து போகிறதான். ஏன்னா அப்படி பாகவதர் அப்படி அவரை உருக்கி உருக்கி பாடுறாளாம். அதனால் அவருக்கு அந்த தோல்லாம் அப்படியே அகந்து போய் அந்த தோல் விரியர் தான், அதை தான் சொல்கிறார். செங்கண் முகத்து, அதாவது அந்த அழகான செங்கண்கள் இருக்கிற அந்த திருமுகம், செல்வத் திருமாலால் அப்படின்றார். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோடு இருக்க, பிராட்டியோடு இருக்கிற திருமால், எங்கும் திருவருள் பெற்று, இவரை பாடுறவா, இவரை நினச்சி இவரை அடையணும் அப்படின்னு பாடுறவா எல்லாருக்குமே அருள் கொடு அப்படிங்கிறா. அந்த அத்தனை பேருக்கும் அருள் கொடு அப்படின்றா. ஆண்டாளாக நாங்கள் எப்படி நான் அந்த 30 பாசுரம் அவள் சொன்னாலோ அதை மாதிரி அவளுக்கு எப்படி பலன் கிடச்சிதோ, அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மா இணையிறது. ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவை நினச்சின்னு இருக்கணும். அந்த பரமாத்மா சொல்கிற வழியில் போய் அந்த பரமாத்மா அடையிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை தான் ஆண்டாள் சொல்லிட்டு போயிருக்கா. அதனால் இந்த திருப்பாவை யார் யாரெல்லாம் பாடுறாளோ, எப்போ பாடினாலும், எங்கே இருந்தாலும், எங்கேருந்து பாடினாலும் அவள் எல்லாருக்குமே ஆண்டாள் அடைஞ்ச பலன் அவள் எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறா. ஸோ அவளுடைய அந்த பரபக்தி இதில் தெரியறது அழகாக. இந்த திருப்பாவையில் நம்ம முதல் அவளோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற 5 பாட்டில், அப்புறம் ஒரு 10 பாட்டில் எழுப்புறா, அப்புறம் 5 பாட்டில் கண்ணனை சுற்றி இருக்கிறவளை எழுப்புறா, அதுக்கப்புறம் கண்ணனை ரட்சித்து கேட்குறா, கண்ணனை போற்றி பாடுறா, அப்புறம் கைங்கரியத்தை பற்றி சொல்கிறா, அதுக்கு முன்னாடி சரணாகதி சொல்கிறா, அதுக்கப்புறம் பலனை சொல்லிடுறா. 30 பாட்டோட முடிஞ்சு போயிடுறது இந்த அழகான தமிழ் மாலை. இதை நம்ம எப்போவுமே இதை நம்ம சேவிச்சுண்டு ஆண்டாளுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் அடையணும்.